அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சும்மனு நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். பொருளாதார தடை அப்படின்னு ஒன்று போட ஆரம்பிச்சிட்டிங்க ஈரான் மீது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் போட்டு போக வேண்டியதானே. அப்புறம் என்ன போயிட்டு சீனா கிட்டேயும் ரஷ்யா கிட்டேயும் எல்லாம் வந்து உட்காந்து கெஞ்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் பொருளாதார தடையை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. எதுக்குன்னு தெரியல. அது இல்லாமல் இங்கே ஐசின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவுக்குள்ளார. அதாவது அங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் அகதிகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு இமிக்ரேஷன் அண்டு கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க பாருங்கள், ஈரானுக்கிட்ட நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி யார் யாரெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு ட்ரம்ப்புக்கே தெரியாமல் இல்லீகல் டீல் வைத்திருக்காங்களாம். என்னப்பா அங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க? அங்கே ஏதோ கூடி கொஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் வந்து பெருசாக சண்டை, பொருளாதார தடை அப்படின்னு பயங்கரமாக வந்து பேசிகிட்ருக்கீங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்குறேன் நான். அப்புறம் பெருசாக ரஷ்யாவுடைய பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சி பெற்றுச்சு, பயங்கரமாக விழுந்துருச்சு, அவ்வளோதான் ஆச்சா போச்சான்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. அதுக்கு பெருசாக சைன்ஜெக்லாம் போட்டாங்கல்ல. ஒரு உக்ரைனுடைய பொதுத்துறை வங்கியை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, முழுமையாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வீழ்ச்சி இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி போதா? இதுக்கப்புறமும் எதை நோக்கி செல்கிறது அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி பல அதிரி சம்பவங்களையும் பல அதிரடி சம்பவங்களையும் நம்ம அள்ளி வீச போகிறோம். நம்ம தமிழக சட்டசபை அளவுக்கு அள்ளி வீச முடியினாலும் நம்ம உலக செய்தி அளவுக்கு அள்ளி வீசலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இல்லை, எனக்கு இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பு இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர், முன்னாள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தனது ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது, இறைவனுக்கு வந்த சோதனையாக நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படி என்னடா இறைவனுக்கு வந்த சோதனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த டைலாக்கை கேட்டு அப்படி நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் அந்த கொஞ்சம் சிரிப்பை அடக்க முடியல. ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ஸ்மைலிங் பேஸோடு ஆரம்பித்தேன் இல்லையா, அதனால் சொன்னேன். அதனால் நம்மளும் இறைவனுக்கு வந்த சோதனையாக, அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு வந்த சோதனையாக அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், இந்த இன்டர்நேஷ்னல் இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஐசி ஆஃபீஸர் வந்து 2025 அதாவது டிசம்பர் 2025 ஜனவரி 2026 வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சிறிய திருத்தம். இது செப்டம்பர் 2025 ஜனவரி 2026. அப்போ இந்த 100 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு மெயில் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஈரானுடைய அஃபீஷியல்ஸுக்கு, டிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் வேண்டாம், மீதி ரிட்டர்ன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். உடனே இங்கே ஒர்க் பண்ண ஐசி ஆஃபீஸரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட நாடு கடத்தியிருக்காங்க ஒரு 100 பேர் பக்கத்தில். இப்போ என்ன கேள்வி வைக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, எப்போ இவ்வளோ எதிரி புதிரிமாக இருக்கீங்களே, நீங்கள் சைடில் இல்லீகலாக வச்சுக்கிட்டு, அதை விட பாருங்கள், ஈரான் விருப்பப்படுற நபர்களை தான் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிடுறீங்க. ஈரான் வேணான்னு சொல்கிற நபரை நீங்கள் அங்கேயே விட்டுருக்கீங்க. அப்போ இதில் கூட வந்து ஈரான் பெருசாக வந்து ஸ்ட்ராங்காக வைத்திருக்காங்களே என்று ஒன்று. இன்னொன்று வந்து, அமெரிக்கா என்ன தான் வளைச்சி போட்டாலுமே உங்கள் நாட்டுக்குள்ளாரே ஈரானிய அதிகாரிகள், ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈரான் ஓகே பண்ணுற லிஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் தான், லிஸ்ட்டில் இருக்கிற நம்பரை தான் கூப்பிட்ருக்காங்க. மீதி இருக்கிற நபர்கள் யார், ஏன் நிறுத்தினாங்க, வேறு ஏதாவது லிங்க் இருக்கா, ஏற்கனவே அமெரிக்காவுடைய உளவுத்துறை வந்து பெரிய அளவுக்கு ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்களே, இதிலெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமான்ற கோணத்தில் பத்திரிகைகள் பக்கமாக எழுதி தள்ளி இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான். அங்கே அகதிகளை நிறுத்துகிறோம், பெருசு அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்காவுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஹைஷா வஹாப் இவங்க ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சிட்டிசன், ஆஃப்ரிக்காவில் பிறந்தவங்க வளர்ந்தவங்க, இப்போ அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. 14வது காங்கிரஸ்னல் டிஸ்ட்ரிக்டில், அதாவது கலிஃபோர்னியாவில் 14th காங்கிரஸல் பர்சனாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறாங்க. அதாவது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் 14th காங்கிரஸ்னல் டிஸ்ட்ரிக்டில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே வந்து சொல்லியிருக்காங்க. எங்கே, ஆப்கானிலிருந்து வந்த இங்கே இருக்கக்கூடிய அகதிகளாக. தொடர்ந்து ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான வெற்றிகள் பெரிய அளவுக்கு வருகிறது. ஏன்னா இவர் அங்கே போயிட்டு யூகேயில் சொல்லிக்கிட்டு இருக்கார் இல்லையா,
அங்கே யூகேயில் இருக்கக்கூடிய மேயர் சித்திக் அது மாதிரி நபர்கள், லண்டனில் இருக்கக்கூடிய மேயர்லாம் வந்து ஆல்மோஸ்ட்டு முஸ்லீம் கம்யூனிட்டியாகவே மாறிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்பு உங்கள் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிசிகன் போன்ற மாகாணமாக இருக்கட்டும், இல்லை கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில முக்கிய மாகாணங்கள் எல்லாமே வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதையும் ட்ரம்ப் அவர்கள் மறுப்பதற்கில்லை. நீங்கள் போயிட்டு யூகே விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்பு அங்கே வந்து யூகே ஆல்மோஸ்ட் இஸ்லாமிக் நாடுகளாக மாறுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பு ஃபஸ்ட்டு உங்கள் நாட்டை பாருங்கள், உங்கள் நாட்டு சூழ்நிலையை பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் ஒவ்வொரு மாகாணமாக மாறிட்டு இருக்கு ட்ரம்ப் அவர்களே அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்த சொல்லிட்டு, யூகேவுக்குள்ளாரே என்ன அப்படின்னா, நேற்று ஒரே சமயத்தில் ஒரு 3000த்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கப்பலில் ஒரே சமயத்தில் வந்திருக்காங்க. அந்த இங்கிலீஷ் சேனல் வழியாக ஒரு போட் மூலிமா வந்திருக்காங்க. அதுக்கான பதிவுகள் தான். காவல்துறை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில நபர்கள் காவல்துறையை அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஓரளவுக்கு வெதுங்கி ஓடி இருக்கிறாங்க, அந்த பக்கம் ஒதுங்கி ஓடி இருக்கிறாங்க. சரி, இங்கே 2000 பேர் தான் அப்படின்னா, இத்தனை நாள் அங்கே ஸ்பெயினுக்குள்ளே அங்கே சியூட்டான்ற பகுதி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இந்த பக்கம் இருக்கிறடைய பகுதி இப்போ படகுல கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு பதிவு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்பெயினுக்கே போயிட்டாங்க. படகுலாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருந்தால் தான், சியூட்டாவில் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் திருப்பி நீங்கள் இந்த பக்கமே அனுப்பிடுறீங்க, மொராக்கோவுக்கே அனுப்பிடுறீங்க. நீங்கள் மொராக்கோவும் ஸ்பெயினும் ஒட்டி இருக்குது, அது இஷ்யூ இல்லை. நீங்கள் அந்த பக்கம் போக முடியாத சூழ்நிலை கூட பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்பெயினுக்கே போயிட்டாங்க. அந்த பக்கம் ஸ்பெயினுக்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருக்காங்க. அதுக்கான பதிவுகள் தான் பார்க்குறீங்க. அதனால தான் நேற்று இத்தாலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஐயோ இருக்கிற அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட வந்தோம் அப்படின்னா, அமெரிக்கா நேற்று வெறித்தனமாக பொருளாதார தடையை போட்டு விட்டாங்க. சரி போட்ட சாமியை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொருளாதார ஈரானுக்கு போட்டாங்களேன்னு பார்த்தா இப்போ எங்களுக்கு சீனானுடைய உதவி தேவை. இது அன்பான கட்டளை, அதே சமயத்தில் ஒரு வார்னிங்கான கட்டளை. 2 விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லவ்வபுளாக சொல்கிறோம், பட் வார்னிங்காகவும் சொல்கிறோம். இனி ஈரானிடம் நீங்கள் எந்தவித ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது, இறக்குமதி இருக்கக்கூடாது, ஏற்றுமதி இருக்கக்கூடாது, பேச்சும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்றாங்க. இந்த இடத்துல சீனா கேட்டக்கூடாது. அது எப்படிப்பா உங்கள் ஐசிஐ அதிகாரிகள் மட்டும் ஈரான்கிட்ட தொடர்பு கொண்டு லிஸ்ட்டு கேட்டு அனுப்பலாமா, நாங்கள் மட்டும் பேசக்கூடாதா அப்படின்னு சீனா வந்து குறுக்கா மறுக்கா பேசக்கூடாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சீனா உதவி வேண்டும், பொருளாதார தடையில் மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் டஃபஸ்ட்டாக இறங்க போகிறோம், அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கான உதவிகளும் தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பொருளாதார தடைகளுக்கு இந்த 2 நாடுகளும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், மற்ற நாடுகளுடைய தடைகள் எல்லாம் நாங்கள் ஈஸியாக கட் பண்ணிடுவோம். ஆனால் சீனா ரஷ்யாவும் மட்டும்தான் வந்து எல்லை பகுதியில் தொடர்புடைய ஒரு நாடுகளாக இருக்கிறது. சீனா தரைவழியிலே தனது ஏற்றுமதியை தொடங்குகிறது என்றால் அதை வந்து அமெரிக்காவால் தடுக்க முடியாது. அந்த பக்கம் கருங்கடல் பகுதி வழியாக அவங்க ஏற்றுமதி பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவால் கண்காணிக்க முடியாது. இது இரண்டுமே நீங்கள் என்ன தான் முடிக்க தடைகளை போட்டாலுமே, இப்போ நீங்கள் ரஷ்யா கிட்ட போய் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இந்த தடையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா ரஷ்யா வந்து உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா அமெரிக்கா? நீங்கள் போடாத பொருளாதார தடைகளா, நீங்கள் முடக்காத கப்பல்களா, நீங்கள் அடிக்காத இடங்களா? இல்லை, நான் கேட்குறேன். அப்புறம் நீங்கள் ரஷ்யா எப்படி உதவி பண்ணுங்க? ரஷ்யாவுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் ஈரான் மீது போடப்படுகிற தடை ரஷ்யாவுக்கு வந்து ஒரு லட்டு மாதிரி ஒரு சான்ஸ். இது அப்படியே வழினா கொண்டு போய் அங்கே சேர்த்துறீங்க. நீங்கள் அதையும் மீறி நீங்கள் இப்போ சீனாவுக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க, யாரெல்லாம் ரஷ்யாவிடம் இறக்குமதி செய்கிறீங்களோ அந்த நாடுகளுக்கு 100% வரி போடுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய செனட்டர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒப்புதல் வாங்கி வச்சுருக்கீங்க கையில். இப்போ இந்தியாவுக்கு 100% வரி, சீனாவை மிரட்டுறீங்க, ரஷ்யாவை மிரட்டுறீங்க. இதுக்கப்புறமும் பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்தது அப்படின்னா இந்த தடைகள் வலுப்பெறுமா இல்லை வலுப்பெறாமல் போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எந்த அளவுக்கு இவங்க தனிமைப்படுத்த முடிகிறது, எந்த அளவுக்கு தடுக்க முடிகிறது, எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ ஃபைனலாக ஈரான்கிட்ட வந்து நிற்கிறாங்கன்றது ஒரு அடிஷனல் தகவல். இந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கு இல்லையா, ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. 295 நாள் தொடர்ந்து அந்த வீரர்கள் பயணம் பண்ணி அங்கேயே இருந்து கிட்டத்தட்ட மனசோர்வடைந்து மன அழுத்தம் வந்து உணவு, தண்ணீர், அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெரிய அளவுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு, சுகாதார வசதிகள் குறைவு ஏற்பட்டு, 5000த்துக்கு மேற்பட்ட மாலுமிகள் சொல்லனா துயரத்துக்குள்ளாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு வழியாக விடுதலையாக அந்த வீரர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. ஆனால் இங்கே
யுஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் அங்கே தென்சீன கடல் பகுதியிலிருந்து கடந்து வந்து இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கப்பல் அப்படியே அந்த இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த வழியாக அப்படியே கிளம்பு செங்கடல் வழியாக கிளம்பி டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் தான் ஈரான் ஹவுதிகள் இந்த ஒட்டுமொத்த கட்டுப்பாடையும் தனது கட்டுக்குள்ளே வைக்க போகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். மற்ற பதிவுகள் எல்லாம் இரவு வேளையிலே பார்த்து விடலாம். இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, ஹவுதிகள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் நான் விளக்க விரும்புகிறேன். ஏமன் வந்து ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்த போகிறோம், எங்ககிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய 5th மிலிட்ரி ரீஜியனுடைய பிரிகேட் வந்து ஒரு சில பதிவுகள்லாம் கூட வெளியிட்டிருந்தாங்க. நேற்று ஏமன் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் நடத்திய தாக்குதலில் எமினி ஹவுதிகளோட வீரர்கள் எமினி ஹவுதிகள் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குறிப்புமே வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்க சவுதி அரேபியானுடைய ஜாசன் அப்படின்ற ஒரு நஜ்ரான் அப்படின்ற ஒரு எண்ணெய் கிடங்கு மீது அடித்தாங்க இல்லையா, அது புகை வந்திருக்கிற பதிவுகளும் சேட்டலைட் இமேஜஸில் தெரியுது. ஒரு சில நண்பர்கள் எனக்கு மெயில் கூட பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். ஹவுதிகள் என்னுடைய நண்பர்களாம், அவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கான இறுதி ஊர்வலம் நடத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு பதிவுலாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பதிவு வந்து ஏமன் நடத்திய தாக்குதல் இறந்து போனவங்க இல்லை, அவர் அனுப்பிய பதிவு. அது வந்து இஸ்ரேல் அடித்த தாக்குதலில் இறந்து போனவங்க. அப்போ அவங்க என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஒரு டைம் இப்போ அவங்க பார்லிமெண்ட் கூட்டி இருக்கும்போதே வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. பட் ரீசெண்டாக எமினி ஹவுதிகள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்ற ஒன்றும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. அப்படி தகவல் வரும் பட்சத்தில் நான் சொல்கிறேன், யார் எந்த பக்கம் பாதிப்பு வந்தாலுமே நான் அறிவிக்க போகிறேன். இப்போது நிலைமைக்கு இந்த பக்கம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே என்னை வந்து எமினி ஹவுதிகளுடைய ஆளாகவே மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து எமினி ஹவுதிகளோட ஸ்போக் பர்சன்னே நினச்சிட்டாங்க ஒரு சில நபர்கள். அப்போ நாளைக்கு நான் ஏமனை புகழ்ந்து பேசும்போது அப்படி மாற்றிடுவீங்களா, நாளைக்கு சவுதியை புகழ்ந்து பேசும்போது இப்படி மாற்றிடுவீங்களா? நம்மளுக்கு என்ன கண்டென்ட் அன்னைக்கு யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அவங்கள பற்றி நம்ம பெருமையாக பேச போகிறோம். அதில் என்ன ஒரு மாற்று கருத்துமே இல்லை இல்லையா? நிறைய நாள் நான் ஈரானுக்கு சாதகமாக கூட பேசியிருப்பேன், நிறைய நாள் நான் அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் பேசியிருப்பேன். நான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, நீ எந்த பக்கம் பேசுகிறியா இந்த பக்கம் பேசுகிறியான்னு. ஏன்னா அவங்கவுங்களோட பார்வையில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுற இன்னொரு ஆங்கிள் சரியாகும். இப்போ அமெரிக்கான்ற பாருங்கள், உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உக்ரைனுடைய சென்ஸ் பேங்க் அவங்களுடைய அரசாங்க பேங்க், அது அரசாங்க பேங்க்கை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு முழுமையாக வந்து செல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க அரசாங்க பேங்க்கை வந்து முழுமையாக சேல் பண்ணுறது. சரி, அந்த சேல்ஸ் பண்ண அந்த அமௌண்ட் என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னா, எங்களோட டிஃபென்ஸுக்காக நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு அரசாங்க வங்கியை முழுமையாக செல் பண்ணுவது என்பது அந்த அரசாங்கத்தோட வீழ்ச்சியை பார்க்கலாம். அது தனியாருக்கு போயிடும் முழுமையாக. சென்ஸ் பேங்க் அப்படின்றது வந்து முழுக்க எல்லாம் ஆடிட்டிங் பண்ணி எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு முழுமையாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது இந்த ஷார்ட் பீரியடில் வைத்து. ஒரு நினச்சி பாருங்களேன், ஒரு நாட்டோட பேங்க்கு நீங்கள் அரசாங்கத்தோட சொத்தை தனியார் மயமாக்குறீங்க அப்படின்னா, உக்ரைன் இதுக்கப்புறமும் நம்ம என்ன சாதிச்சிருவோம்னு நினச்சி இந்த போர் தொடங்குறாங்கன்னு தெரியல. இப்போ கூட உக்காந்தாங்கன்னா பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு காணலாம். இது நீங்கள் வெர்ஜி கண்டிஷன் வந்துட்டீங்க. நீங்கள் பேங்க் ஒரு நாட்டோட வீழ்ச்சியை வந்து தனது பொதுத்துறை வங்கிகளை வந்து நீ ஒன்று ஒன்றா செல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாவே அது பெரிய ஒரு ரிஸ்க்கு தான். பட் என்னையோ அவங்க வந்து ஓகேன்றாங்க. இன்றைக்கோட பின்லாந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவுடைய ஏர்க்ராஃப்ட் வந்து இல்லீகலாக எங்கள் பகுதிக்குள்ளே வந்திருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்தியிருக்காங்க. ஃபர்டோ அவர்கள் எலெக்ஷனை வந்து கேட்டிருந்தார், ஜெலன்ஸ்கி சார்பாக மறுத்துட்டாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஃபர்டோ அவர்களுக்கு ஆதரவாக உக்ரைனில் அதுக்கும் போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. வேண்டும் வேண்டும் தேர்தல் வேண்டும், வேண்டும் வேண்டும் தேர்தல் வேண்டும்னு பல விதமாக போராட்டம் செஞ்சுருக்காங்க. நேற்று இரவு முழுவதும் விடிய கிரிமியா மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த வரைபடம் என்பது 20ஆம் தேதி வரைபடம். பட் அதுலேயுமே கிரிமியா மீது தாக்கல் நடத்துகிறாங்க. ரஷ்யா எந்த அளவுக்கு கியூவையும் மற்ற பகுதி அடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு கிரிமியாவையும் ரஷ்யாவையும் தொடர்பு ஏற்படுத்துகிற பகுதியின் மீதும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். நேற்று இரவு ஒரு 1500 கிலோமீட்டர் தள்ளி உக்ரைனுடைய முக்கிய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ரஷ்யானுடைய ஒரு போர் பயிற்சின்னு கூட சொல்லலாம். சமீபத்தில் ஜப்பான் வந்து இந்த குரில் ஐலாண்டில் போனதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லையா, அதற்கு எப்படி நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பகுதியில்
மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். இந்த லெபனானுடைய எல்லை பகுதியில் 1982 இஸ்ரேலினுடைய 3 சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே போனதில் டிஸப்பியர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதில் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்பு அந்த இறந்து போன டெட் பாடியை வந்து அழுகிய நிலையிலோ சம் எலும்பு கூடுகளை வைத்தோ சம்திங் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ப்ராப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 1982 42 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் டிஸப்பியராக இருந்தது. 44 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாடியை வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அது எப்படி சோதனை அடிப்படையில் டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிச்சாங்களா, இல்லை வேறு ஏதாவது புதைக்கப்பட்ட இடங்கள்லேருந்து எடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் இது பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக பார்க்கலாம் நம்ம. அதே போல் பாகிஸ்தானில் இம்ரான்கான் அவர்களுக்கு கொஞ்சம் அதாவது மருத்துவ சோதனையும் ஃபுல் செக்கப்பும் வந்து தனியார் மருத்துவமனைக்கு கொடுக்கணுன்னு அங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் பயங்கர ஒரு பாதுகாப்போட ராயல் பெண்டியில் இருக்கக்கூடிய ஷிஃபா இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் முழுசாக செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அடுத்து புதிய விவகாரம் விஸ்வரூபமாக இருக்கிறது. அந்த ரெனிசன்ஸ் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தோப்பியாவில். எகிப்தோட மிக முக்கிய நீர் ஆதாரமே நைல் நதி. அந்த நைல் நதி சூடானில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எத்தோப்பியாவிலேருந்து அப்படியே கடந்து எகிப்துக்கு போகுது. பட் எத்தோப்பியா என்ன பண்ணுறாங்க, முழுமையாக அணை கட்டுறாங்க. ஒரு நதி உற்பத்தி ஆகிற நாடுகளுக்கு சொந்தமில்லை, முழுமையாக வந்து சேரும். நம்ம இங்கே பிரச்சனை வருதில்ல, தமிழ்நாட்டோட பிரச்சனை பார்க்குறீங்கள, காவேரி விவகாரத்தில் அந்த மேகதாட்டு அணை கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதே மாதிரி தான் எத்தோப்பியா ஆக்சுவலாக அணையே கட்டிட்டாங்க. சீனா உதவி பண்ணிட்டாங்க, அணையே கட்டிட்டாங்க, கிட்டத்தட்ட செயல்பாட்டிலே இருக்குது. திடீர்னு ஓடி வந்து இப்போ எகிப்து வந்து கொஞ்சம் நீர் பிரச்சனை இருக்கிறனால இப்போ நாங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம், அதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்டல் விட்டுருக்குறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்மளும் ஜப்பானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட டெக்னீஷியன்ஸ், ஸ்கில்டு லேப் ஒர்க்கர்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதற்கான அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இனி இந்தியர்களுக்கு ஏற்கனவே ரஷ்யா மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. 5 லேக்குக்கு மேலே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஜப்பானும் அதே மாதிரி இந்தியர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க என்பது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அமெரிக்காவுக்கு கடல் வழி ஏற்றுமதியில் 70% எங்கே சார்ந்திருக்கு அப்படின்னா அந்த பனாமா கேனல் வழி தான். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தேவைப்பட்டால் பனாமா கேனல் எங்கள் கண்ட்ரோல் கூட கொண்டு வருவோம்னு அமெரிக்கா மிரட்டிட்டு இருந்தாங்கல்ல. இன்றைக்கி பனாமா நிர்வாகம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வருகின்ற 1ஆம் தேதியோட செப்டம்பர் 1லேருந்து 3ஆம் தேதிக்கு அப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரவுட்டு, அதை ஃபுல்லாக பஞ்சத்தில் ஒரு கப்பல் உள்ளே வருதுன்னா அதை ஃபுல் பண்ணிவிட்டு அந்த கப்பல் அனுப்புவாங்க. அதை ஃபில் பண்ணுவதற்கான நீர் கூட இல்லாத அளவுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் கப்பல் வரதை தவிர்த்துருங்கன்றாங்க. இது அமெரிக்காவுக்கு வந்து சத்திய சோதனை. இது கரெக்டாக பாருங்கள். இப்போ பேபிளப் மேண்டப் க்ளோஸ்டு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ்டு. இப்போ பனாமாவும் இந்த நீர் பிரச்சனைனால க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா யாருக்கு ஆபத்து இருக்கோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதை என்ன பண்ண போகிறாங்க, இதனால் உலக பொருளாதாரத்துக்கும் பெரிய சிக்கல் வரும்னு தான் நினைக்கிறேன் நான். அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க முதலீட்டாளர்களே. 3ஆம் தேதியிலிருந்து இந்த பனாமா கேனல் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இதனால் நிறைய அளவுக்கு அடி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை உயருமா அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் நம்ம பார்க்கலாம். பட் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணுவாங்க. கெனடானுடைய ப்ரீமியர் ஒரு சில எம்பிஸ்லாம் வந்து திடீர்னு ட்ரேட் டீல்லாம் வந்து அமெரிக்கா குட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா. அதனால் இப்போதைக்கு நம்ப வேண்டாம். அதனால் அவங்களாம் கொஞ்சம் பேட் பாய்ஸாக இருக்காங்க. வந்து குறிப்பாக ட்ரம்ப்லாம் மாதிரி ஒரு பேட் பாய்ஸ் யாரும் கிடையாது, இப்போதைக்கு நம்ப வேண்டான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.